அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூரணி ஈரோட்டிலிருந்து. இப்போ இன்னைக்கு பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயத்த நம்ம பேச போறோம். செவ்வாயை வச்சு பேச போறோம். எப்படின்னா செவ்வாய் உச்சம், நீச்சம், ஆட்சி, ஏழம் வீடு இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தது என்றாலோ அல்லது செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இந்த இடத்தில் இருந்தாலோ இந்த பெண்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. அவர்களுக்கு 26 வயதிற்கு பிறகுதான் திருமணம் செய்து வைக்க வேண்டும். இவர்கள் வேலைக்கு செல்வார்கள். இவர்களால் வருமானம் உண்டு. இந்த பெண்கள் வேலைக்கு செல்லவில்லை என்றாலும் இவர்கள் பெற்றோர்கள் மூலம் இந்த பெண்ணிற்கு வருமானம் உண்டு. இதே செவ்வாய் இருந்து அதில் சூரியன் ஆட்சி, 7ஆம் பார்வை, உச்சம், நீச்சம் பெற்று இருந்தது அப்படின்ற பட்சத்துல இவர்கள் வீட்டில் அரசு துறையில் இருக்கும் நபர்கள் இருப்பார்கள். இந்த பெண் அரசு துறையில் இருக்கலாம். அதே செவ்வாயுடன் இணைந்த சூரியன் உச்சம், நீச்சம், பரிவர்த்தனை, விளிம்பு இப்படி ஏதாவது ஆயிருந்தது, செவ்வாயுடன் இணைந்திருந்தது, 1, 5, 7, 9 திரிகோணத்தில் இணைந்திருந்தது என்றால் இந்த பெண்ணின் கணவருக்கு அரசு வேலை மற்றும் தொழில் செய்யும் யோகம் உண்டு. இங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த பெண்ணை அந்த கணவர் எப்ப பார்த்தாலும் கட்டுப்படுத்திட்டே இருப்பாரு. இந்த பெண்ணும் ஏதாவது ஒரு தொழிலுக்குள்ள போயிடும், இல்லாட்டினா ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரோட நல்ல ஒரு வேலையில போகும். இப்போ தன்னோட கணவர் ஊருக்கு தான் நல்லவர், வீட்டுல அந்த பொண்ணை எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு சொல்லி கட்டுப்படுத்திட்டே இருப்பாரு. இதே இவங்க 2 பேர் ஜாதகத்துல புதன் 4 மூலைகள்ல, அதாவது உபய வீடுகளான மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்துல இருந்தது அப்படின்ற பட்சத்துல ஓரளவு சமாளிச்சுப்பாங்க. 2 பேர்ல ஒருத்தருக்கு இருந்தா போதும், ஏன்னா ஏதாவது பேசி பண்ணிப்பாங்க. செவ்வாய் இந்த மாதிரி இருந்தது அப்படின்ற பட்சத்துல ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் இப்போ நாய்கள் இடத்துல இவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நைட் நேரத்துல தெருவுல போறாங்க, ஏதாவது குச்சி எடுத்துட்டு போகணும். ஏன்னா நாய் துரத்தும், நாய் கடிக்கிற விஷயம் இதுல இருக்குது. அதனால நாய்கிட்ட இவங்க போகவே கூடாது. இதே செவ்வாயோட குரு இணைஞ்சிருந்தது அப்படின்ற பட்சத்துல வம்பு வழக்குகள் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கு. இவங்க வீட்டுல லாயர் இருப்பாங்க. இப்ப லாயரா இருந்தாங்கன்னா வம்பு வழக்குகள் வர்றது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வழக்கு தான் அடிக்கடி தேவை, அதனால பிரச்சனை இல்லை. லாயரா இல்லாம செவ்வாயும் குருவும் இணைஞ்சிருந்தது அப்படின்ற பட்சத்துல அந்த ஜாதகத்துல ஏதாவது ஒரு வழக்கு வந்துட்டே இருக்கும் அடிக்கடி. அதனால இவங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாம அமைதியா இருக்கிறது நல்லது. இதே சனி இணைஞ்சிருந்தது அப்படின்ற பட்சத்துல, செவ்வாயோட சனி இணைஞ்சிருந்தது அப்படின்றதுல அவங்க வீட்டுல வீட்டு பக்கத்துல ஏதாவது வண்டி ஓடுற சத்தம், வீடு கட்டுற சத்தம், இப்படி ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். மிஷின் ஓடுற சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமா கோவப்படுவாங்க. இந்த பொண்ணையும் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அவங்க குடும்பத்துல எல்லாருக்கும் இந்த அமைப்பு கிட்டத்தட்ட வந்துடும். வந்துச்சுன்னா அவங்க செவ்வாய் சனி இணைவுல இருக்கிறவங்க ஆண்களா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கனாலும் பிரச்சனை. என்னன்னா இள வீட்டுக்கு போனாலும் அங்க ஒரு பிரச்சனை, சத்தம் போடுறது, தன்னை பெரிய ஆளா காமிக்கிறது. இப்போ ஒரு குழு இருக்குதுன்னா அந்த குழுவிலேயே ஏதோ ஒரு சத்தம் போடுறது, எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டே இருக்கிறது. இதே ஏதாவது விசேஷம்னா அந்த விசேஷ வீட்லயே சத்தம் போடுறது, இந்த மாதிரி இருப்பாங்க. அது என்னன்னா கடைசி நேரத்துல தான் சத்தம் போடுறது. நடந்துட்டு இருக்குது, ஒரு விசேஷம் நடந்துட்டு இருக்குது, அந்த நேரத்துல இல்ல கடைசி நேரத்துல சத்தம் போடுறது, பிரச்சனை உருவாக்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதே இவங்க மற்றவங்க வீட்டுல இப்படி பண்றாங்கன்னா அவங்க வீட்டுல விசேஷம் நடக்கிறப்போ இதே பிரச்சனைகள் நடக்கதான் செய்யும். இந்த செவ்வாய் சனி ஆண்களுக்கு இருந்ததுன்னா இவங்க பெண்களை ரொம்ப காயப்படுத்துவாங்க. அது அப்பா செஞ்ச பாவம் யாருக்கு போகும்? பசங்களுக்கு தான் போகும். சொத்துக்கள் எப்படி பரம்பரைக்கு போகிறதோ அதே மாதிரி இந்த பாவ புண்ணியமும் போகும். அதனால கொஞ்சம் அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க
பெண்கள் கிட்ட காயப்படுத்தாம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அப்புறம் இந்த செவ்வாய் சனி இருந்தவங்களுக்கு மொபைலால பிரச்சனை உருவாகும். அவங்க பேசாம இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் சும்மா ஹாய்ன்னு மெசேஜ் போடுவாங்க. அதுல வந்து ஏதோ ஒரு பேசி கடைசியில ஏதோ பிரச்சனை ஆகி இந்த மொபைலை இவங்க உடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். இவங்க கோபத்துல பொருட்களை தூக்கி போட்டு உடைக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. சில நேரத்துல மொபைலையும் உடைச்சிருவாங்க. நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, டக்குன்னு கோவம் வரும். இல்லை யாராவது சண்டை போடுவாங்க, டக்குன்னு கோவம் வரும். மொபைலை தூக்கி உடைப்பாங்க. இந்த மாதிரி மொபைலுன்னு இல்லை, பொருட்களை தூக்கி தூக்கி போட்டு உடைக்கிற பழக்கம் இவங்களுக்கு வந்துடும். இதே செவ்வாயோட சந்திரன் இணைஞ்சது அப்படின்ற பட்சத்துல அவரோட கணவர் அழகா இருப்பாங்க, நிதானமா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் சந்தேகப்படுவாங்க. அதை மட்டும் சமாளிச்சா போதும். இதே செவ்வாயோட புதன் இணைஞ்சது அப்படின்னா அறிவு, புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை. அப்புறம் ஏதாவது இந்த பொண்ணு கோவப்பட்டா கூட அந்த கணவர் சமாளிச்சுப்பாரு. சிரிப்பு காட்டி அப்படி சமாளிச்சு போய்ப்பாங்க. இதே செவ்வாய் ராகு இருந்தது அப்படின்ற பட்சத்துல இந்த பொண்ணு எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். செவ்வாய் கேது இருந்துச்சு அப்படின்னா அது ஞானக்காரகன். சந்தோஷம் இல்லைனாலும் ஏதோ சமுதாயத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அனுசரிச்சு அப்படியே போய்க்கும். செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது பிரச்சனை தான் இருந்தாலும் செவ்வாய் ராகு ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேசி கோவப்பட்டு அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணணும். செவ்வாய் கேது இருந்துச்சுன்னா ஓரளவு அடுத்தவங்களை யோசிச்சு ஞானத்தோட திங்க் பண்ணி கொஞ்சம் பொறுமையா போயிடுவாங்க. இதே செவ்வாயோட இணைஞ்ச கிரகங்கள் வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்புல இருந்தது அப்படின்ற பட்சத்துல இந்த பொண்ணுக்கு ரொம்ப லேட்டா கல்யாணம் பண்ணணும். அதே ஆண் ஜாதகத்துல குரு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆண் ஜாதகத்துல குரு கேதுவோ, குருவோட இணைந்த கிரகம் வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு அப்படி இல்லாத நபரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். வக்ரம்னா நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்றேன். ஏதாவது கிரகம் வக்ரம் அடைஞ்சது, சனி வக்ரம் அடைஞ்சது அப்படின்ற பட்சத்துல சனி பக்கத்துல வான் போட்டிருக்கோம், இல்லாட்டினா ஆரன் போட்டிருக்கோம், சின்ன ஐஃபன் மாதிரி போட்டிருக்கோம். அதே விளிம்பு அப்படின்ற பட்சத்துல ஒரு பாகை 30 டிகிரி, அதுல வந்து 28ல இருந்து 30க்குள்ள இருக்கிறது, 1ல இருந்து 2க்குள்ள இருக்கிறது, இது விளிம்பு. பரிவர்த்தனைனா இடமாறி இருப்பது அப்படின்னா செவ்வாய் வீட்டுல சுக்கிரன் இருப்பது, சுக்கிரன் வீட்டுல செவ்வாய் இருப்பது. சரிங்களா? இது பரிவர்த்தனை. இப்படி செவ்வாயோட இணைஞ்ச கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பில் இருந்தது அப்படின்ற பட்சத்துல அந்த அந்த பெண்ணுக்கு தாமதமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணாலுமே ஆண் ஜாதகத்துல குருவோட இணைஞ்ச கிரகம் வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பில் இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வேலையும் செய்வாங்க. நிறைய ஜாதகத்துல பார்த்துருக்கேன். அவங்க வந்து மூட்டை கூட தூக்குவாங்க. மார்க்கெட்ல எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க இந்த தைக்கிறது, பார்சல் எல்லாம் தைக்கிறது, அந்த மூட்டையை அவங்களே எடுத்து போடுறது. ஒரு பொண்ணு 2, 3 பொண்ணுங்க வந்து கட்ட வண்டியில வந்து 4, 5 பண்டலை வச்சு அதை எடுத்துட்டு போய் புக்கிங் போடுறது. இந்த மாதிரி நிறைய கஷ்டமான வேலையெல்லாம் செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. அதுவே கனரக வாகனங்களான ஹெவி வெஹிக்கிள், பஸ், லாரி இப்படி எல்லாம் ஓட்டுறது இந்த செவ்வாய் வந்து இப்படி இருக்கிற அமைப்பு தான் அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப திறமைசாலி, எல்லாரையும் பொறுப்பா பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா என்னன்னா இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் பொறுத்துக்காம அந்த பெண்களை உடலாலையும் மனதாலையும் காயப்படுத்துவாங்க. இது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி ஆண்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பெண்கள்கிட்ட நீங்க இந்த பிரச்சனை செய்யாம இருக்கணும். அப்புறம் செவ்வாய் இந்த மாதிரி இருந்து ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இவங்க மேக்சிமம் கடனுக்கு போகக்கூடாது. கடன், ஷேர் மார்க்கெட், சீட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போகக்கூடாது. இவங்களுக்கு பணம் தேவைப்பட்டது அப்படின்னா வந்து நேஷனலைஸ் பேங்க்ல வாங்கிக்கலாம். ஃபினான்ஸ்லேயும் போனாலும் சிக்கிப்பாங்க. தனி மனிதர்களுக்கு கடன் கொடுத்தாலும் சிக்கிப்பாங்க. பார்ட்னர்ஷிப்லேயும் இவங்க போகக்கூடாது. பார்ட்னர்ஷிப்பில் அப்படி போகிறாங்கன்னா சரியான டீட்டை உருவாக்கி டாக்குமெண்டேஷன்ஸ் உருவாக்கிட்டு அப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப்பில் செய்யலாம். மற்றபடி இவங்க சாதாரணமாக வாய் வார்த்தையில் பார்ட்னர்ஷிப்பில் போயிட்டீங்கன்னா
பணத்தை ஏமாத்திருவாங்க. இந்த அமைப்பு இருக்கிறவங்க உடல்நிலையில கவனமா இருக்கணும். இவங்க ஜெனடிக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்ற பட்சத்துல அது வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இப்ப சிலருக்கு பிபி, சுகர் அப்படி சில பிரச்சனைகள் ஜெனடிக்கா வருது. பேரண்ட்ஸுக்கு இருக்குது. இவங்க செவ்வாய் வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்ற பட்சத்துல அவங்க உடல்நிலையில சிறு வயதிலிருந்து கவனமா பார்த்துக்கணும். இதே 4 மூலையில செவ்வாய் இருந்தது. ஆண் ஜாதகமா இருந்தாலும், பெண் ஜாதகமா இருந்தாலும் இவங்க 45, 50 வயசுக்குள்ள அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்நாள்ல ஏதாவது மருத்துவத்தின் உதவியோடு இருக்கிற அமைப்பு இருக்கு. அதனால சின்ன வயசுல இருந்தே சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு, தூங்கி, முடிஞ்ச அளவு எக்ஸர்சைஸ் பண்ணி, உடம்ப வந்து கவனமா வச்சுக்கோங்க. இப்படிதான் செவ்வாய் இப்படி இருந்த ஒரு பெண் ஜாதகத்துல என்ன நிறைய ஜாதகம்லாம் இருக்குது. அவங்க சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பெண்ணுக்கு 18 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவரோட கணவர் வந்து தவறிட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த பொண்ணுக்கு அம்மா வீட்டில் கூட்டிட்டு வந்துட்டாங்க. தம்பி சின்ன பையன், படிக்க வேண்டிய பையன். அதனால இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்துனாங்க. அம்மா, அப்பா, தம்பி எல்லாரையும் பார்த்து அவங்க மளிகை கடை வச்சிருந்தாங்க. எல்லாம் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா, அந்த தம்பிக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே எப்பவுமே பேரண்ட்ஸ் வந்து பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைங்க மேல தான் பாசமா இருப்பாங்க. பொதுவா எல்லா இடத்துலயும் நடக்க வேண்டிய விஷயம்தான். அப்புறம் அந்த தம்பியோட மனைவி வந்த உடனே இந்த பொண்ணை வந்து வெளியேத்திட்டாங்க. அந்த வீட்டுல இருந்து வெளியேத்திட்டாங்க. அந்த பொண்ணு அத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு அப்போ அந்த பொண்ணுக்கு 18 வயசு. என்னன்னா அந்த பொண்ணும் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. லவ் மேரேஜ் பண்ணிடுச்சு. என்னன்னா ஜெனட்டிக்கா இது தொடருதுன்னு அர்த்தம். அதனால உங்க ஜெனட்டிக்கா இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்ற பட்சத்துல ரொம்ப லேட்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லது. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி பிரச்சனையை உருவாக்குறதுக்கு தாமத திருமணம் செய்து வைப்பது மிக மிக நன்று. இதே செவ்வாய் இருந்தது அப்புறம் ஆண் ஜாதகத்துல, பெண் ஜாதகத்துல செவ்வாய் இப்படி இருந்ததுன்னா ஆண் ஜாதகத்துலயும் அப்படித்தான் இருக்கும். அப்போ ஆண் ஜாதகத்துல சந்திரன் ஆட்சி, உச்சம், 7ஆம் பார்வை நீச்சமா இருந்தது அப்படின்ற பட்சத்துல அவங்க ஆண் ஜாதகத்துல விருச்சகம், மகரம், ரிஷபம், கடகம் இந்த 4 ராசியில பிறந்திருந்தாங்கன்னா இந்த பொண்ணு சும்மா அவர்கிட்ட வந்து ஒரு 500 ரூபா கேட்டிருக்கும். அவர் கோவப்பட்டுட்டு அப்படியே கோச்சிட்டு போயிடுவார். போயிட்டு ஏதாவது சொந்தக்கார வீட்டுக்கு போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது அவங்க குடும்ப கஷ்டத்தை சொல்லுவாங்க. குடும்ப கஷ்டத்தை சொல்லும் பொழுது இவர் 500 ரூபாய்க்கு வந்து அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க 50,000 ரூபா அதை இதையும் பேசி இவரை மயக்கி, ஏன்னா இவர் தான் சந்திரன் இல்லை, இலகிய மனசு இருக்குதுல்ல, அதனால சொந்தக்காரங்கிட்ட 50,000 ரூபா ஏமாந்துருவாரு, கொடுத்துருவாரு. அப்படின்னா இல்லாட்டினா வாக்கு கொடுத்துட்டு வந்துடுவார் தர்றேன்னு. இவங்களும் நச்சரித்து கடனை வாங்கிடுவாங்க. அதனால மேக்சிமம் இந்த செவ்வாய் இப்படி இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அந்த வீட்டில் அந்த பெண் பொறுப்பாக தான் நடந்துக்கும். அந்த பொண்ணோட பேச்சு கேட்பது ரொம்ப நல்லது. அதனால் கணவர் தன்னுடைய இஷ்டத்துக்கு முடிவு எடுக்காம மனைவியோட பேச்சு கேட்டு போவது ரொம்ப நல்லது. இந்த பெண்கள் கஷ்டப்படுவாங்க, வேலை செய்வாங்க, எல்லாரையும் கவனிப்பாங்க. ஆனா கணவர் காயப்படுத்தாமல் இருந்தாலும் இந்த பெண்ணை சுற்றி இருக்கும் ஆண்கள் காயப்படுத்தாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இப்போ கடைசியில என்ன சொல்ல வரேன்னா, செவ்வாய் ஆட்சி 7ஆம் பார்வை, உச்சம், நீச்சம், வக்ரம், விளிம்பு பரிவர்த்தனை அடைந்திருந்தது என்ற பட்சத்துல அவர்கள் திறமைசாலியாக இருப்பார்கள், தைரியசாலியாக இருப்பார்கள், எந்த வேலையாக இருந்தாலும் தயங்காமல் செய்வார்கள். ஆனால் இந்த பெண்கள் ஆண்களால் மனதளவிலும் உடலளவிலும் காயப்படும் அமைப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஆண்கள் இந்த பெண்களை கஷ்டப்படுத்தாம இருந்தாலே இவங்க திறமைசாலி, பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு, சாதனை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த பதிவை கேட்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன்.